அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீ மகாலட்சுமி கணேஷ். எனக்கு 12 வயது. நான் எஸ்டிகேடி லடாங் லெனன்ட்ரோன் பஞ்சுமுவாரில் பயில்கிறேன். நான் பல ஆண்டுகளில் ஒரு ஆண்டு ஒரு சாதனைகளை புரிந்து என் பெற்றோருக்கு பெருமை சேர்த்துள்ளேன். நான் 2024 மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்டில் நான் கலந்து அதில் எனக்கு நிறைய சிஜிஎல் கிடச்சிச்சு. அப்போ அந்த ஆண்டிலே நான் ஹிப்போன்னு ஒரு இங்கிலீஷ் காம்படிஷனில் கலந்து அதுலேயும் நான் சிறப்பளித்தேன். 2024 நான் பல போட்டியில் சேர்ந்தேன். மலாய் கதை போட்டி, இங்கிலீஷ் ஜேடிடி ஜூனியர் அம்பாசடர்ஸ், அப்புறம் நிறைய போட்டியில் கலந்தேன். இந்த அவதார் அவார்டில் நான் இந்த அவார்ட் வாங்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. நான் ரொம்ப மகிழ்ச்சி படுறேன். எங்கள் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், என் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்கு தினமும் ஊக்குவித்து இதை கொடுத்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க, ஒரு வாய்ப்பும் நமக்கு ஒரு சிறப்பாக நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கோன்னு. நான் இந்த அவதார் இதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்களை போல உள்ள மாணவர்களுக்கு இந்த மாதிரி அங்கீகாரம் கொடுத்து எங்களை மென்மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். வணக்கம், என் பெயர் அங்கீகர் கன்னி முனுசாமி. இவங்க என்னோட மகள் ஸ்ரீ மகாலட்சுமி கணேஷ். முதலில் ஸ்ரீ மகாலட்சுமி அவங்களோட தனித்திறமை எல்லா இதுவும் சீக்கிரமாக அவங்க மெமரைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால அவங்களுக்கு பேச்சு மொழியில் அவங்களோட ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அதனால பள்ளி பாடத்தை தவிர்த்து அவங்களுக்கு எப்போதுமே மலாய், இங்கிலீஷ், தமிழ், அந்த என்ன போட்டி இருந்தாலும், பேச்சு போட்டி இருந்தாலும் அதை தவிர்த்து தனித்தனமாக ஸ்பாஃப் இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி எனி வாய்ப்புகள் இருந்தால் அவங்களுக்கு சிறப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும் போது சின்ன சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை சிறப்பாக பங்கேற்று அவங்களுக்கு ஊக்குவித்து இன்றைக்குமே அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். ஸோ கல்வியிலும் சரி, சிறப்பு போட்டியிலும் சரி, ஏன்னா மாணவர்களாக இருக்கும் போது கல்வியில் மட்டும் சிறப்பாக இல்லாமல் மற்ற தனித்திறமையும் வளர்த்துக்கொள்வது எனக்கு பெரிய ஒரு ஆவா. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பளித்த அவங்களோட பள்ளி ஆசிரியர்களுக்கும் எங்களுக்கு என்றைக்குமே சப்போர்ட்டாக இருந்த என் அம்மா அப்பா, என் தம்பி தங்கை புனிதா, சிவபாலன், அவங்க தம்பிகள் தங்கைகள், என் கணவர் கணேஷ், எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். முக்கியமாக இந்த அஷ்டி ப்ரோக்ராமுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எல்லா உறுப்பினருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். இந்த மூலம் மாணவர்கள் இங்கே வரும்போது பார்க்கும்போது எங்களுக்கே மேலும் இவங்க சிறப்பாக இருக்கணும். நாளைய தலைவர்களை இப்பயே சின்ன வடிவத்தில் பார்க்குற மாரி ஒரு சந்தோஷம். இவங்க தான் அடுத்த தலைமுறை இவங்க தான் சிறப்பாக எடுத்து போகிறாங்கன்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. ஏன்னா மலேசியாவில் அவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க. நானும் மலங்கா ஸ்கூல் டீச்சராக இருக்கும்போது இந்த ஒரு குட்டி குட்டி மாணவர்கள் இவ்வளோ பெரிய சாதனை படைக்கும் போது ஒரு பிரம்மாண்டம் அப்படியே மெய் சிலிக்க வைக்கிறது. இவங்கெல்லாம் நாளைய தலைவர்கள் இருக்க போறாங்கன்னு சொல்றது கண்டிப்பா எந்த ஒரு சிறிதளவும் ஐயமில்லை. ஸோ வாய்ப்புக்கு நன்றி.